ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50க்கு 40 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? இப்ப அனைத்து பாடமுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதிகபட்ச மதிப்பெண் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வாங்கின மார்க் வச்சு எதிர அதிகமான சதவீதம் சொல்லிடலாம். பட் இங்க வந்து என்ன பண்ண ஒவ்வொரு பாடமும் அதிகபட்ச மதிப்பெண் வேற மாதிரி இருக்கு. அப்படி என்ன பண்ணா அனைத்து பாடத்திற்கும் சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் பாடம் எடுத்துக்குவோம். தமிழ் தமிழ் எவ்வளவு மொத்தம் 50க்கு 40 மார்க் இன்ட்டு 100. இப்ப அடுத்த வரும் 1 50 2 50 100. அப்ப எப்ப இருக்குன்னா 80%. அப்ப தமிழ்ல 80%. ஓகே, அடுத்து ஆங்கிலம். சோ அனைத்துமே தானே பார்க்கணும். ஆங்கிலத்தில் எவ்வளவு 25க்கு 20. அப்ப 25 மதிப்பெண்ணுக்கு 20 இன்ட்டு 100. 25 25 4 25 100. அப்ப 20 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 80%. ஓகே, அடுத்து அறிவியல். அறிவியல் எவ்வளோ 40க்கு 30. அப்ப மொத்த மார்க் 40, வாங்கினது 30 இன்ட்டு 100. இப்ப அடிச்சா எவ்வளோ வரும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு நாங்க 25 நாங்க. அப்ப 3 இன்ட்டு 25 75%. ஓகே, அடுத்து கணிதம். கணிதத்தில் எவ்வளோ 80க்கு 68. 80க்கு 68 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 4 2 8 2 10. அடுத்து ஒரு நாங்க 17 நாங்க 68. 17 இன்ட்டு 5 எவ்வளவு வரும்? 85%. அப்ப பாருங்க எங்க சதவீதம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. எங்க அதிகமா இருக்கு? 85%. அப்ப அது எந்த பாடம்? கணிதம். அப்ப ஆன்சர் அது கணிதம். அவ்வளவுதான். சோ அப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கும். ஏன் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பாடத்துக்கான அதிகபட்ச மதிப்பெண் வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? நானு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா சதவீதம் கண்டுபிடிச்சாதான் எங்க அதிகமான சதவீதம் கண்டுபிடிக்க முடியும்.